ஹாய் கைஸ், இன்னைக்கு பால் ரவா கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு பேனில் நெய் ஊற்றி கூடவே ஒரு கப் ரவா சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டே இருங்க. நான் ஒரு கப் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் சுகர் கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல ஹெல்த்தியாக இருக்கணும்னா நம்ம நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதை நல்லா கலர்னதும் எந்த கப்பில் ரவை அளந்தீங்களோ அதே கப்பில் பால் 3 கப் அளந்து நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் வரைக்கும் இதை கிளறி விட்டுட்டே இருக்கணும். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. 10 மினிட்ஸில் நல்லா கெட்டியாயிரும். இது கூடவே ஏலக்காவை பொடி பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. இது நல்லா இன்னும் திக்காக வரும், கலர் சேஞ்ச் ஆகும். இந்த கலரில் சேஞ்ச் ஆனதும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், கொஞ்சம் மாவு மாதிரி வரும். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நம்ம இன்னும் டேஸ்ட்டாக ஆட் பண்ணுறதுக்கு நல்லா முந்திரியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு. இது கூடவே கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் கலந்து இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நெய் நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும் எல்லா இடத்துலையும். நல்லா கிளறி விட்டுட்டு இதை ஒரு கேக் டின்னுக்கு நெய் தடவி அதில் சேஞ்ச் பண்ணிடலாம். இதை நல்லா செட் பண்ண விடுங்க. கேக் மாதிரி செட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன ஷேப் பிடிச்சிருக்கோ அந்த ஷேப்பில் இதை ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி தட்டில் வச்சு சர்வ் பண்ணலாம். சூப்பரான ரவா பால் கேக் ரெடி ஆயிடுச்சு. இதில் நீங்கள் இந்த மாதிரி நட்ஸ் வச்சு சர்வ் பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.